தேவாதி தேவா ஆராதனை, ராஜாதி ராஜா ஆராதனை, தேவாதி தேவா ஆராதனை, ராஜாதி ராஜா ஆராதனை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா தேவா ஆராதனை, ராஜாதி ராஜா ஆராதனை. கண்ணீரை சமர்ப்பியுங்கள், விடுதலைக்காக செவியுங்கள். மனபாரத்தோடு அமர்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரும், மனவேதனையோடு தத்தளிக்கின்ற ஒவ்வொருவரும் இயேசுவை உற்று நோக்குங்கள். இயேசுவை உற்று நோக்கி, ஆண்டவரே, உம்மால் அல்லாமல் என் வாழ்க்கையில் ஒரு நாள் விடுதலை கிடைக்காது என்ற நம்பிக்கையோடு நாம் ஜெபிப்போம். ஆபிரகாமின் தேவனே ஆராதனை, ஈசாக்கின் தேவனே ஆராதனை, ஆபிரகாமின் தேவனே ஆராதனை, அனைவரும் சேர்ந்து உற்சாகத்தோடு ஆராதனை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தேவாதி தேவா ஆராதனை, ராஜாதி ராஜா ஆராதனை,
தத்தளிக்கின்றவர்கள், மறக்க முடியாமல் தத்தளிக்கின்றவர்கள், வாழ்க்கையை கொடுமையாக மாற்றிக் கொண்டிருக்கிறவர்கள், வாழ்க்கையை வாழ முடியாமல் கண்ணீரை மட்டுமே விதைப்பவர்கள் அனைவரும் சமர்ப்பியுங்கள். ஆண்டவர் பாதம் ஒப்பு கொடுங்கள். இயேசுவின் இரக்கத்தாலும் இயேசுவின் கருணையாலும் நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வாதமாக மாற வேண்டுமா ஜெபித்து ஒப்பு கொடுப்போம். பரலோக ராஜனே ஆராதனை, பரிசுத்த தேவனே ஆராதனை, பரலோக தேவனே ஆராதனை, பரிசுத்த தேவனே ஆராதனை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தேவாதி தேவா ஆராதனை, ராஜாதி ராஜா ஆராதனை, தேவாதி தேவா ஆராதனை, ராஜாதி ராஜா ஆராதனை. பலதரப்பட்ட நோய்கள் இருப்பவர்கள், நீண்ட கால நோயினால் பல பிணிகளால் பாதிக்கப்பட்டவர்கள், வாழ்க்கையே வாழ முடியாமல் நோய்களாலும் படுக்கையாலும் அவதிப்படுபவர்கள் எல்லாவரையும் ஒப்பு கொடுங்க. மன்னிக்க முடியாமல் இருந்தால் ஒருவேளை ஆண்டவர் பாத ஒப்பு கொடுத்துப்பீங்க. ஆண்டவரே, கல்லான மனசை எடுத்து மாற்றிவிட்டு இரக்கத்தால் ஆன உம்முடைய மனதை கொடுத்து என்னை ஆசீர்வதிக்க வேண்டுமா நாம் ஜெபிப்போம். மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மெசியாயே உமக்கு ஆராதனை, மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மெசியாவே உமக்கு ஆராதனை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தேவாதி தேவா விடுதலைக்காக ஜெபிப்போம். ஆண்டவரை மட்டுமே விடுதலை தர முடியும். அவரால் அல்லாமல் யாரால் விடுதலை கொடுக்க முடியாது. ஆண்டவரை முழுக்க முழுக்க நம்புவோம். ஆண்டவரை அனுபவம் பெற்றுக்கொள்வோம். ஆண்டவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். அவரை வழிபடவும் ஆராதிக்கவும் நம்மை தயாரிப்போம். நம்முடையதை அவருக்கு விட்டுக் கொடுப்போம். எல்லா மனப்பக்குவத்தையும் விட்டுக் கொடுப்போம். ஆண்டவரை ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரை என்னால் ஆகாத காரியம், ஆண்டவரை என்னால் ஆகாத காரியம் உம்மால் மட்டுமே முடியும் என்று விசுவசிப்போம். லூக்கா 1:20 சமர்ப்பித்து மன்றாடுவோம். கடவுளை உம்மால் ஆகாத காரியம் எதுவும் உண்டோ? என்னுடைய குடும்பத்தின் எல்லா நோய்களை சமர்ப்பிக்கின்றேன், எல்லா நோய்களை சமர்ப்பிக்கின்றேன், எல்லா பிடிகளையும் சமர்ப்பிக்கின்றேன், எல்லா கவலைகளை சமர்ப்பிக்கின்றேன், குடும்பத்தின் கண்ணீரை சமர்ப்பிக்கின்றேன், தவறான எண்ணங்களை சமர்ப்பிக்கின்றேன், சந்தேகங்களை சமர்ப்பிக்கின்றேன், தவறான பார்வைகளை சமர்ப்பிக்கின்றேன், தவறான பெயர்களை சமர்ப்பிக்கின்றேன், தவறான உறவுகளை சமர்ப்பிக்கின்றேன், தவறான வாழ்க்கையை சமர்ப்பிக்கின்றேன், தவறான புரிதலை சமர்ப்பிக்கின்றேன். ஆண்டவன் ஆசீர்வாதம் கிடைக்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அனைவரும் கரையை உயர்த்தி கொண்டு அனைவரும் கரையை உயர்த்தி விட்டதாக வாயை திறந்து துதிப்போம், வாயை திறந்து சுதிப்போம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உற்சாக துதிப்போம். ஆண்டவர் இரக்கமும் கருணையும் நம்முடைய குடும்பத்தை கூடாரம் அடிக்க வேண்டும் ஜெபிப்போம். ஆண்டவர் இரக்கமும் கருணையும் நம்முடைய குடும்பத்தில் நிறைக்க வேண்டும் ஜெபிப்போம். எல்லா தடைகளை விட்டு கொடுப்போம், எல்லா நோய்களை விட்டு கொடுப்போம், எல்லா நோய்களை விட்டு ஜெபிப்போம். விடுதலைக்காக ஜெபிப்போம். தீராத நோய்கள், தீராத பிரச்சனைகள், தீராத சந்தேகங்கள், தீராத போக்குகள், தீராத தவறான உறவுகள் எல்லாவற்றையும் விட்டு ஜெபிப்போம். ஆண்டவரின் ஆசீர்வாதம், ஆண்டவரின் கருணை, ஆண்டவரின் இரக்கம் நம்முடைய குடும்பத்தில் இறங்க வேண்டும் ஜெபிப்போம். ஆண்டவரின் கருணையால் எல்லா விதமான தடைகளுக்கும் எல்லா தீய சக்திகளுக்கும் விடுதலை கிடைக்க ஜெபித்து ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா.
அனைவரும் அமர்வோம். ஆண்டவரையே உற்று நோக்குவோம். அவருடைய பிரசன்னத்தை அனுபவிப்போம். ஆண்டவர் நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கின்றார். அவரோடு இருக்கவும், அவருடைய அனுபவத்தை பெற்றுக்கொள்ளவும், அவராகவே மாற்றப்படவும் வேண்டுமாய் நம்மை இன்று பெயர் சொல்லி அழைத்திருக்கின்றார். அன்னை மரியாளை அழைத்த பொழுது அன்னை மரியாள் முழுவதுமாக விட்டு கொடுக்கின்றாள். அவருடைய விருப்பத்திற்காக அன்னை மரியாள் சமர்ப்பித்தாள். அன்னை மரியாள் தன்னையே விட்டு கொடுத்தாள். எதையும் மாற்றி மறைக்காமல் அன்னை மரியாள் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் விட்டு கொடுக்கின்றாள். விட்டு கொடுத்தவள் கடவுளை முழுவதுமாக நம்புகின்றாள். முழுக்க நம்புகின்றாள். கடவுளால் ஆகாத காரியம் எதுவும் உண்டோ என்பதை அவர் விசுவசிக்கின்றார். கடவுளால் ஆகாத காரியம் எதுவும் உண்டோ என்பதை அன்னை மரியாள் முழுக்க விசுவசித்தாள். அன்னை மரியாள் எல்லா கோட்டைகளையும் கடந்து விடுதலை வீரராக உயர்த்தப்படுகின்றாள். அன்னை மரியாள் உலகத்தின் தாயாக மாற்றப்படுகின்றாள். 2 அரசர்கள் ஆகமம் 20ஆம் அதிகாரத்தில் நாம் ஒரு நிகழ்வு வாசிக்கின்றோம். எசேக்கியா மன்னன் நோயுற்று சாகும் தருவாயில் இருக்கின்ற பொழுது ஏசாயா இறைவாக்கினர் அவரிடம் வந்து கூறுகின்றார், மகனே எசேக்கியா, நீ உன்னுடைய உயிரை விட்டு உலகிலிருந்து பிரிய போகின்றாய். நீ சாவதற்கு முன்பாக உன்னுடைய குடும்ப காரியங்கள் எல்லாம் முடித்துவிட்டு நீ நிம்மதியாக சாவு என்று அவருக்கு இறைவாக்கு உரைக்கின்றார். இதை கேட்ட எசேக்கியா மன்னன் சுவர் பக்கமாய் திரும்பி முகத்தை மூடிக்கொண்டு அழுகின்றார். சுவர் பக்கமாய் திரும்பி முகத்தை குப்புற போட்டு கொண்டு அழுகின்றார். ஆண்டவரே என்று பதறுகின்றார். நான் திருமுன் முற்றிலும் நம்பிக்கைக்குரியவனாய் நடந்து கொண்டேன். யாருக்கும் எந்த துரோகம் செய்யவில்லை. உம்முடைய பார்வையில் நேர்மையானதை மட்டுமே செய்தேன் என்று எசேக்கியா ஆண்டவர் முன்னிலையில் கதறி அழுகின்றார். கதறி அழுதவன் வீட்டிற்குள் செல்வதற்கு முன்பாக ஆண்டவர் அவனுடைய கண்ணீருக்கு அவனுடைய குரலை கேட்டு அவனுக்கு செவி கொடுக்கின்றார். ஏசாயாம் அரண்மனை முற்றத்தின் நடுப்பகுதியை கடப்பதற்குள் ஆண்டவரது வார்த்தை அவருக்கு வெளியாயிற்று. நீ திரும்பி போய் என் மக்களின் தலைவனான எசேக்கியாவை நோக்கி, உன் தந்தை தாவீதின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, உன் மன்றாட்டை கேட்டேன், உன் கண்ணீரையும் கண்டேன், இதோ உன்னை குணப்படுத்துவேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, உன்னுடைய கண்ணீரை ஆண்டவரை கடவுள் கேட்கின்றார். உன்னுடைய கண்ணீரை ஆண்டவர் கடவுள் பார்க்கின்றார். உன்னுடைய கண்ணீருக்கு ஆண்டவர் பதில் கொடுக்க காத்திருக்கின்றார். உன்னுடைய கண்ணீர் உண்மையானது என்றால், உண்மையாகவே நீ ஆண்டவரை கடவுளை நம்புகிற என்றால், ஆண்டவரை கடவுளை உண்மையாகவே வழிபடுகிற என்றால், ஆண்டவரை கடவுளை உண்மையாகவே ஆராதிக்கிற என்றால், அன்புக்குரிய சகோதரா சகோதரியே, ஆண்டவரை கடவுள் உன்னுடைய கண்ணீருக்கு செவி கொடுக்கின்றார். உன்னுடைய கண்ணீரை துடைப்பதற்காக காத்து கொண்டிருக்கின்றார். எசேக்கியா மன்னன் அழுதான். எசேக்கியா மன்னன் தன்னுடைய அதிகாரத்தை விட்டுவிட்டு, அந்தஸ்தை விட்டுவிட்டு, ஆண்டவரை மட்டுமே பற்றி பிடித்துக் கொண்டு, ஆண்டவரை மட்டுமே முடியும் என்பதை நினைத்துக் கொண்டு ஆண்டவர் முன்னிலையில் தன்னுடைய கண்ணீரை இறக்கி வைக்கின்றான். கண்ணீரை இறக்கி வைத்த போது ஆண்டவரை கடவுள் இறைவாக்கின் வழியாக அவனுக்கு செவி கொடுத்து அவனுடைய கண்ணீரை துடைத்து அவனுடைய வாழ்க்கையை மாற்றுகின்றார். பிரியமானவர்களே, நம்முடைய குடும்பத்திலும் பல்வேறுபட்ட தரப்புகள், பல்வேறுபட்ட பிரச்சனைகள், பல்வேறுபட்ட எண்ணங்கள், பல்வேறுபட்ட சந்தேகங்கள், பல்வேறுபட்ட தீராத நோய்கள், பல்வேறுபட்ட தீராத பிரச்சனைகள் எல்லாம் இருந்த பொழுதிலும் நாம் என்னுடைய ஆண்டவரை நம்பாமல், என்னுடைய கடவுளை நம்பாமல், எனக்காக சிலுவையில் மரித்த ஆண்டவரை முற்றிலும் புறக்கணித்து விட்டு என்னை சார்ந்திருக்கின்ற
எனக்கு முன்னும் பின்னுமாக இருக்கின்ற இடம் வளமாக இருக்கின்ற என்னுடைய மக்களை நம்பிக்கொண்டு அவரை சார்ந்து வாழும் பொழுது, அன்புக்குரிய சகோதரமே, எவ்வாறு ஆண்டவர் உன்னுடைய கண்ணீரை துடைப்பார்? உன்னுடைய படிப்பை நம்பிக்கொண்டு, அதிகாரத்தை நம்பிக்கொண்டு, அந்தஸ்தை நம்பிக்கொண்டு, இருப்பிடங்களை நம்பிக்கொண்டு, வசதியை நம்பிக்கொண்டு நீ உன்னை தானே சார்ந்து வாழ்ந்தால் எவ்வாறு உன் ஆண்டவர் உன்னுடைய கண்ணீரை துடைப்பார்? எசேக்கியா மன்னன் தன்னையே சார்ந்து வாழ்கின்றார், தன்னுடைய கடவுளை சார்ந்து வாழ்கின்றார். என்னால் ஆகாததை ஆண்டவர் நிறைவேற்றுவார் என்று நம்பி அவன் முன்னிலையில் கதறி அழுத பொழுது ஆண்டவர் அவனுக்கு செவி கொடுக்கின்றார். விடுதலை வேண்டுமா? விடுதலை வேண்டுமா? இறை வார்த்தைக்கு செவி கொடு. விடுதலை வேண்டுமா? குடும்பத்தை சந்தோஷம் வேண்டுமா? ஆண்டவருக்கு செவி கொடு. ஆண்டவரை மட்டுமே முழுக்க முழுக்க நம்பி இருந்தால் ஆண்டவர் உனக்கு விடுதலை கொடுப்பார். தானியேல் புத்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 42-44 வசனம் கூறுகின்றது, சூசன்னாவை 2 கயவர்கள் காமத்தால் மோகத்தால் அந்த பெண்மணியை தீர்ப்பிட கொண்டு போகின்றார்கள். தன்னை அவர்கள் தன்னுடைய இச்சைக்கு உடன்படாததால், தன்னுடைய இச்சைக்கு அவர்கள் கட்டுப்படாததால், இச்சைக்கு ஒத்து வராததால் அந்த மகள் மீது பொய்க்குற்றம் சுமற்றி 2 கயவர்கள் அந்த மகளை தவறான தீர்ப்புக்கு உள்ளாக்க வேண்டும் என்று நடத்தி செல்லும் பொழுது அந்த மகள் ஆண்டவர் நோக்கி கதறுகின்றாள். 42ஆம் வசனம் கூறுகின்றது, அப்பொழுது சூசன்னா உரத்த குரலில் கதறி, என்றும் உள்ள இறைவா, மறைவானவற்றை நீர் அறிகிறீர். நிகழும் முன்பே எல்லாம் உமக்கு தெரியும். இவர்கள் எனக்கு எதிராக பொய் சான்று சொல்லியுள்ளனர் என்பதும் உமக்கு தெரியும். இவர்கள் என் மீது சாட்டிய குற்றம் எதுவும் நான் செய்தறியேன். ஆயினும் இதோ நான் சாக வேண்டியதாக இருக்கிறதே என்று சொன்னார். ஆண்டவர் சூசனாவுடைய கூக்குரலுக்கு செவி சாய்த்தார். கொல்லப்படுமாறு அவர் நடத்தி செல்லப்பட்ட பொழுது தானியேல் என்னும் பெயருடைய இளைஞரிடம் தூய ஆவியை கடவுள் தோண்டிவிட்டார். தானியேல் உரத்த குரலில், இவருடைய இரத்தப்படியில் எனக்கு பங்கில்லை என்று கத்தினார். சகோதரமே, நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படி பல தரப்பட்ட சந்தேகங்கள், பொய் சாட்சிகள், பொய் சான்றுகள் எல்லாம் இருந்து நம்முடைய வாழ்க்கையை அழிப்பதற்காக எத்தனையோ நபர்கள் காத்து கொண்டிருக்கின்றார்கள். செய்யாத பாவத்திற்காக, செய்யாத குற்றத்திற்காக, செய்யாத செயல்களுக்காக நம் மீது அநியாயமாக பொய்க்குற்றம் சுமத்தி நம்முடைய வாழ்க்கையை அழிப்பதற்காக எத்தனையோ நபர்கள் காத்து கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய வளர்ச்சியை பார்த்து, நம்முடைய செயல்களை பார்த்து, நம்முடைய சமூகத்தை பார்த்து, நம்முடைய எண்ணங்களை பார்த்து, நம்முடைய வளர்ச்சியை பார்க்கின்ற பொழுது எத்தனையோ நபர்கள் வாழ்ந்துவிடக் கூடாது என்பதற்காக, இவருடைய வாழ்க்கை கெடுக்க வேண்டும் என்பதற்காகவே எத்தனையோ நபர்கள் நம் மீது இல்லாத பொல்லாத குற்றங்களை சுமத்தி நம்முடைய பெயரை கெடுப்பதற்காக, நம்முடைய வாழ்க்கையை அழிப்பதற்காக, நம்முடைய வாழ்க்கையை கெடுத்து குடிச்சோராக்குவதற்காக எத்தனையோ நபர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். சகோதர சகோதரிகளே, ஜெபியுங்க, விட்டு கொடுங்க. உன்னை படைத்தவர் உனக்கு முன்னால் இருக்கின்றார். உன்னை படைத்தவர் உன்னோடு இருக்கின்றார். உன்னை படைத்தவர் உனக்காக சாட்சி பகர்ந்து இருக்கின்றார். உன்னை படைத்தவர் உன்னை ஒரு நாளும் கைவிட மாட்டார். நம்பிக்கையோடு ஜெபியுங்க பிரியமானவர்களே. சூசன்னா மீது பழி சுமத்திய பொழுது, பழி சுமத்தப்பட்ட பொழுது 2 கயவர்களும் வெட்கி தலைகுனியும் அளவிற்கு ஆண்டவரை கடவுள் தானியேல் வழியாக அவரை காப்பாற்றினார் என்றால், இன்று உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பழி சுமத்தப்படும் பொழுது, பழி சுமத்தப்பட்ட பொழுது, அநியாயமாக தீர்ப்புக்கு ஆளான பொழுது, பிரியமானவர்களே, ஆளாக்கப்பட்டவர்கள், சுமத்தப்பட்டவர்கள் சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் சுமத்தியவர்கள், ஆளாக்கியவர்கள், பிரியமானவர்களே, ஆண்டவர் முன்னிலையில் மிகப்பெரிய கேள்விக்குள்ளாகி தன் வாழ்க்கையை நரகத்திற்குள்ளாக மாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த கயவர்களுக்கு நடந்த அநியாயங்கள், அந்த கயவர் நடந்த அதே தீர்ப்பு இந்த நபர் கிடைக்கும் என்பதை விசுவாசிங்க பிரியமானவர்களே. ஜெபியுங்க. ஆண்டவரை கடவுள் உன்னையும் ஆசீர்வதிப்பார், உன்னுடைய மனதையும் ஆசீர்வதிப்பார், உன்னுடைய செயல்களை ஆசீர்வதிப்பார். சூசனாவை ஆசீர்வதித்தார் என்றால் நீதிமானாக இருக்கின்ற உங்களையும், நீதிமானாக இருக்கின்ற நம்மையும், எந்த செயல்களுக்கும் அடிமையாகாத நம்முடைய வாழ்க்கையையும், எந்த தீச்செயலுக்கும் அடிமையாகாத நம்முடைய செயல்களையும் பார்த்து ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுப்பார். ஜெபியுங்க பிரியமானவர்களே, ஜெபியுங்க.
முழுக்க முழுக்க விட்டு கொடுங்க. ஆண்டவர் உங்களோடு இருக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருக்கின்றார். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கின்றார். ஆண்டவர் உங்கள் பக்கமாக செயலாற்றுகின்றார். நீங்கள் ஜெபித்தால் வாழ்க்கை நலமாக மாறும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, திருத்துவ பணிகள் 17ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் கூறுகின்றது, கடவுள் தம்மை அவர்கள் தேட வேண்டும் என்பதற்காக இப்படி செய்தார். தட்டி தடவியாவது தம்மை கண்டு கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இவ்வாறு செய்தார். ஏனெனில் அவர் நம் ஒவ்வொருவருக்கும் அருகிலேயே உள்ளார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அன்புக்குரியவர்களே, நம்முடைய கடவுள் நமக்கு அருகிலே உள்ளார். நமக்கு காலங்களையும் சூழ்நிலைகளையும் படைத்து அவரை கண்டு கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் நமக்கு இவ்வாறு செய்து கொண்டிருக்கின்றார். இயற்கையை படைத்த கடவுள், எல்லாவற்றையும் படைத்த கடவுள், அவரை நாம் தட்டி தேட வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய வாழ்க்கையில் பலவற்றை அனுமதிக்கின்றார். சகோதரமே, ஜெபியுங்க, ஜெபியுங்க. கடவுளை தேடுங்கள், நீங்கள் வாழ்வீர்கள். கடவுளை தேடுங்க, நீங்கள் வாழ்வீர்கள். ஆண்டவரை தேடுவோர் ஒரு நாளும் புறக்கணிக்கப்படுவதில்லை. ஆண்டவருடைய அபிஷேகத்தால் ஈர்க்கப்பட்டவர்கள் ஒரு நாளும் புறக்கணிக்கப்படுவதில்லை. எவ்வளவுதான் நெருக்கடிகளை நாம் மோதினாலும், எவ்வளவு நெருக்கடிகளை நாம் சந்தித்தாலும், எவ்வளவு நெருக்கடிகள் நாம் வாழ்ந்தாலும், ஒருவேளை உணவுக்கே வழி இல்லாமல் நாம் துன்பத்தில் மிதந்து கொண்டிருந்தாலும், ஆண்டவரை கடவுள் உன்னை படைத்தார் என்றால் சிந்தித்து பாருங்க. ஆண்டவர் எவ்வளவோ நன்மைகளை செய்தார், எத்தனையோ பேருக்கு நன்மை செய்தார். ஆனால் கிடைத்தது சிலுவை. உன்னுடைய வாழ்க்கை நெருக்கடிகள் மாறுது என்றால் பிரியமானவர்களே, நெருக்கடிகள் முன்னிலையில் ஆண்டவர் உன்னை உயர்த்தப் போகின்றார் என்பதுதான் அவருடைய இறைவாக்கு. உலகத்தை படைத்தவன், ஊருக்கெல்லாம் அற்புதம் செய்தவன், தனக்கு சிலுவையை கொடுத்த ஆண்டவரை ஒரு நாளும் அவர் புறக்கணிக்கவில்லை. சிலுவை கொடுத்த ஆண்டவரை அவர் சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கின்றார், உயர்த்தப்படுகின்றார், உலகத்தின் மாவீரனாக மாற்றப்படுகின்றார். ஜெபியுங்க. அனைவரும் எழுந்து நிற்போம், ஜெபிப்போம். ஆண்டவருடைய பாதையில் நாம் நம்மையை விட்டு கொடுப்போம். ஆண்டவருடைய பார்வையில் நம்மையை விட்டு கொடுப்போம். ஆண்டவரை போல் ஜெபிப்போம். அவராகவே நாமும் மாற்றப்படுவோம். அவருடைய இரத்தத்தால் நாமும் கழுகப்படுவோம். இயேசுவின் இரத்தத்தால் நாம் ஒவ்வொருவரும் விடுதலை பெற வேண்டுமா? ஜெபிப்போம். இயேசுவின் இரத்தத்தால் நாம் ஒவ்வொருவரும் விடுதலைக்காக ஜெபித்து ஒப்பு கொடுப்போம். இயேசுவின் தூய இரத்தமானது நம்மை மட்டுமல்லாமல் நாம் வாழ்கின்ற வீடுகளையும், நாம் வசிக்கின்ற அறைகளையும், நம்முடைய வீட்டின் எல்லைகளையும், நாம் சார்ந்து வாழ்கின்ற எல்லா உறவுகளையும் ஆசீர்வதிக்க வேண்டுமா? ஜெபிப்போம். 2 கரங்களையும் தலை மீது வைத்தவர்களாக ஜெபிப்போம். 2 கரங்களையும் தலை மீது வைத்துக்கொண்டு கண்களை மூடியவர்களாக ஜெபிப்போம். நாம் நம்மையே விட்டு கொடுப்போம். இயேசுவின் பாதத்தில் சமர்ப்பிப்போம். எந்த பாவமும் இல்லாமல், எந்த பலவீனம் இல்லாமல், எந்த குறையும் இல்லாமல், எந்த விதமான மன வருத்தமும் இல்லாமல், யார் மீதும் எந்த கோபமும் இல்லாமல், யாரையேனும் மன்னிக்க வேண்டும் என்றால் மன்னித்து விட்டு, முழுமையாக மன்னித்து விட்டு, மறக்க வேண்டும் என்றால் முழுமையாக மறந்துவிட்டு அவருடைய பாதத்தில் நாம் நம்மையே சமர்ப்பிப்போம். இயேசுவின் இரத்தத்தால் நாம் நம்மையே சமர்ப்பிப்போம். அனைவரும் சேர்ந்து சொல்வோம், இயேசுவின் இரத்தத்தை என்னுடைய நெற்றியில் பூசிக்கொண்டு என்னை நானே ஆசீர்வதிக்கிறேன். விடுதலை பயணம் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தின் அடிப்படையில் ஆண்டவரே இவர்களை தொடும் என்னுடைய நெற்றியை ஆசீர்வதியும், என்னுடைய நெற்றியில் உள்ள எல்லா எண்ணங்களையும் ஆசீர்வதியும். இயேசுவின் இரத்தத்தால் என்னுடைய இரத்தத்தை நான் அணி செய்கின்றேன். இயேசுவின் இரத்தத்தை பார்த்தவர்கள், இயேசுவின் இரத்தத்தை அனுபவித்தவர்கள்
அனுபவித்தவர்கள் இயேசுவின் இரத்தத்தை அனுபவித்தவர்கள் இயேசுவின் ரத்தத்தை பூசிக்கொண்டு இயேசுவின் இரத்தத்தை பூசிக்கொண்டு எல்லா தீமையிலிருந்தும் எல்லா வகை தீமைகளிலிருந்தும் எல்லா சாத்தான்கள் மத்தியிலிருந்தும் எல்லா சாத்தான் மத்தியில் எல்லா சூழ்ச்சிகள் மத்தியிலிருந்தும் எல்லா சூழ்ச்சிகள் மத்தியில் எல்லா எதிர்ப்புகள் மத்தியிலிருந்தும் எல்லா எதிர்ப்புகள் மத்தியில் எல்லா எதிரிகள் மத்தியிலிருந்தும் எல்லா எதிரிகள் மத்தியில் எல்லா பாவங்கள் மத்தியிலிருந்தும் எல்லா பாவங்கள் மத்தியில் எல்லா சாபங்கள் மத்தியிலிருந்தும் எல்லா சாபங்கள் மத்தியில் எல்லா நோய்கள் மத்தியிலிருந்தும் எல்லா நோய்கள் மத்தியில் இருந்தும் எல்லா தீமையின் ஆதிக்கத்திலிருந்தும் எல்லா தீமை ஆதிக்கத்தில் எல்லா விதமான உலக போக்கிலிருந்தும் எல்லா விதமான உலக சிற்றின்பங்களிலிருந்தும் என்னை கழுவி தூய்மைப்படுத்த வேண்டும் என இயேசுவின் இரத்தத்தால் உம்மை மன்றாடுகின்றேன். யாரேனும் எனக்கு எதிராக என்னை அழிக்க வேண்டும் என்று இயேசுவின் ஆலயமாகிய என்னுடைய ஆலயத்தை அழிக்க வேண்டும் என்று தவறான எண்ணத்தோடு திட்டமிட்டிருந்தால் எல்லா தடைகளையும் எல்லா திட்டங்களையும் எல்லா தீமை எண்ணங்களையும் எல்லா சூழ்ச்சிகளையும் இயேசுவின் இரத்தத்தால் ஒழிக்கப்பட வேண்டும் என்று ஜெபித்துக் கொண்டேன். இயேசுவின் இரத்தத்தால் என்னையும் இயேசுவின் ஆலயமாகிய என்னுடைய உடலையும் காப்பாற்ற வேண்டும் என்று புனிதப்படுத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கின்றேன். எனக்கு எதிராக யாரேனும் பாவம் செய்தால் சூழ்ச்சிகள் செய்தால் அவர்கள் அழிக்க கூடாது என்று ஜெபிக்கின்றேன். அவர் மனமாற வேண்டுமாய் மனமாற்றத்திற்காக நான் என்னையே சமர்ப்பிக்கின்றேன். ஆண்டவரே, எல்லா பாவங்களையும் எல்லா தீமைகளையும் விட்டுக் கொடுக்கின்றேன். என்னுடைய எல்லா எதிரிகளையும் மன்னிக்க வேண்டுமாய் ஜெபிக்கின்றேன். இயேசுவின் இரத்தத்தால் இயேசுவின் தூய தண்ணீரால் எல்லா பாவங்களும் ஒழிக்கப்பட வேண்டுமாய் அழிக்கப்பட வேண்டுமாய் தூய்மைப்பட வேண்டுமாய் ஜெபித்து ஒப்புக் கொடுக்கின்றேன். இயேசுவே, எனக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற எல்லா குடும்பங்களையும் எனக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற எல்லா நபர்களையும் எனக்காக உழைத்துக் கொண்டிருக்கின்ற எல்லா நபர்களையும் என்னுடைய வளர்ச்சி பங்கெடுக்கின்ற எல்லா நபர்களையும் இயேசுவின் இரத்தத்தால் கழுக வேண்டும் என்று இயேசுவின் இரத்தத்தால் குணப்படுத்த வேண்டும் என்று இயேசுவின் இரத்தத்தால் எல்லா மன்றாட்டுகளும் செவி கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றேன். இயேசுவின் இரத்தத்தை பூசிய நானும் இயேசுவின் இரத்தத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அருளையும் இரக்கத்தையும் கனிவையும் நானும் என்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கின்றேன். இயேசுவின் இதயத்திலிருந்து வழிந்தோடி இரத்தமானது என்னுடைய உச்சந்தலையில் விழுந்து உச்சந்தலையிலிருந்து என்னுடைய இதயத்தில் பாய்ந்து இதயம் வழியாக எல்லா உறுப்புகளையும் பாய்ந்து இரத்த நாளங்கள் வழியாக நரம்புகள் வழியாக தசைகள் வழியாக எலும்புகள் மஞ்சள் வழியாக எல்லா உறுப்புகளையும் பாய்ந்து அங்குள்ள எல்லா நோய்களையும் குணப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கின்றேன். இயேசுவின் இரத்தத்தால் என்னுடைய உடலில் உள்ள எல்லா நோய்களையும் குணப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கின்றேன். இயேசுவே, தீராத நோய்கள் தாங்க முடியாத வலிகள் தீராத பிணிகள் தீராத பாவ கரைகள் என் ஆன்மாவை படுத்து கிடக்கின்ற எல்லா கரைகளையும் எடுத்து மாற்ற வேண்டுமாய் ஜெபிக்கின்றேன். ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகத்தால் உம்முடைய வல்லமையால் உம்முடைய ஆத்மாவின் அபிஷேகத்தால் என்னுடைய குடும்பங்களையும் என்னுடைய உடலையும் உள்ளத்தையும் ஆத்மாவையும் பலப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கின்றேன். இயேசுவின் ரத்தம் எனக்கும் என் குடும்பத்தினருக்கும் என்னை சார்ந்தவர்களுக்கும் என்னுடைய வீட்டிற்கும் என்னுடைய அறைகளுக்கும் என்னுடைய எல்லா சுவர்களுக்கும் வீட்டின் எல்லைகளுக்கும் விடுதலை கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கின்றேன். இயேசுவின் இரத்தத்தால் விடுதலை கிடைக்கட்டும். இயேசுவின் இரத்தத்தால் என் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசுவின் இரத்தத்தால் என்னை சார்ந்த மக்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசுவின் இரத்தத்தால் என்னிடம் உதவி கேட்ட எல்லா குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசுவின் இரத்தத்தால் என்னிடம் உதவி கேட்ட எல்லா குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசுவின் இரத்தத்தால் எனக்காக உழைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த இல்லத்திற்காக உழைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த உள்ளத்தின் வளர்ச்சியில் உதவுகின்ற எல்லா மக்களையும் ஆசீர்வதித்தருளும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
தட்டி பாடுவோம். அபிஷேகம் ரத்த அபிஷேகம், அபிஷேகம் ரத்த அபிஷேகம், இயேசுவின் ரத்த அபிஷேகம், இயேசுவின் ரத்த அபிஷேகம், அபிஷேகம் ரத்த அபிஷேகம், அபிஷேகம் ஒரு சாகத்தோடு அபிஷேகம், நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் கூறுகிறது, முழு மனத்தோடு ஆண்டவரை நம்பு, உன் சொந்த அறிவாற்றலை சார்ந்து நில்லாதே, நீ எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய், அப்பொழுது உன்னுடைய ஆண்டவரை கடவுள் உன்னுடைய பாதைகளை செம்மைப்படுத்துவார், உன்னுடைய பாதைகளை செம்மைப்படுத்துவார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவரை நம்புங்கள், ஆண்டவரை நம்புங்கள், விடுதலை பெறுவீர்கள், ஆண்டவரை நம்புங்கள், வாழ்வடைவீர்கள். ஆண்டவரை உற்று நோக்கியவர்கள் ஒரு நாளும் சோர்ந்து போனதில்லை. ஆண்டவரை நம்பிக்கொண்டு நம்முடைய எல்லா கரைகளை விட்டு கொடுப்போம், குடும்ப சூழ்நிலைகளை விட்டு கொடுப்போம், நம்முடைய அறிவாற்றலை சார்ந்து வாழ வேண்டாம், நம்முடைய அந்தஸ்தை சார்ந்து வாழ வேண்டாம், நம்முடைய பணத்தை சார்ந்து வாழ வேண்டாம், நம்முடைய செல்வத்தை சார்ந்து வாழ வேண்டாம், நமக்குள்ள வசதிகளை சார்ந்து வாழ வேண்டாம். பிரியமானவர்களே, ஆண்டவரை முழுக்க முழுக்க நம்புங்க, ஆண்டவரை முழுக்க முழுக்க நம்புங்க. ஆண்டவர் அபிஷேகத்தால் நம்முடைய குடும்பங்கள் நிறைக்கப்பட வேண்டுமாய் நாம் தொடர்ந்து பாடி ஜெபிப்போம். வாழ்வினை தந்திடும் அபிஷேகம், மீட்பை தந்திடும் அபிஷேகம், ஒழிக்க வேண்டுமா? வாழ்வினை தந்திடும் அபிஷேகம், மீட்பை தந்திடும் அபிஷேகம், வெற்றியை தந்திடும் அபிஷேகம், சக்தியை தந்திடும் அபிஷேகம், வெற்றியை தந்திடும் அபிஷேகம், சக்தியை தந்திடும் அபிஷேகம், அபிஷேகம் ரத்த அபிஷேகம், அபிஷேகம் ரத்த அபிஷேகம். ஒரு சாகத்தோடு பாடுவோம். இயேசு இரத்தத்தால் கழுகப்பட ஜெபிப்போம், இயேசு இரத்தத்தால் கழுகப்பட ஜெபிப்போம். எல்லா தீமைகள் விடுதலைக்காக ஜெபிப்போம், தீமைகள் ஒழிக்கப்பட வேண்டும் ஜெபிப்போம். தீமையின் நாட்டங்களிலிருந்து, தீமையின் ஆதிக்கத்திலிருந்து, தீமையின் சக்தியிலிருந்து எல்லாம் விடுதலை கிடைக்க ஜெபித்து ஒப்பு கொடுப்போம். மனசார ஜெபிங்க, மன தொடர்ந்து ஜெபிங்க, மனசார ஜெபித்து ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் ஆகாத காரியம் எதுவும் உண்டோ? ஆண்டவர் ஆகாத காரியம் எதுவும் உண்டு? நம்புங்க, முழுக்க முழுக்க நம்புங்க. அபிஷேகம் இறங்க வேண்டும் ஜெபிங்க, அபிஷேகம் இறங்க ஜெபிங்க. அபிஷேகத்தின் ஆத்மாவினால் நம்முடைய குடும்பம் நிறைக்க ஜெபிங்க. எல்லா கட்டுகள், எல்லா கட்டுகள், எல்லா தீமை ஆதிக்கங்கள், எல்லா சூழ்ச்சிகள், எதிர்ப்புகள், தீராத பிரச்சனைகள், நோய்கள் எல்லாம் மாற்றப்பட ஜெபிப்போம். தீமை நோதிக்கங்கள் எல்லாம் விட்டு போகட்டும், தீமை ஆதிக்கங்கள் எல்லாம் விட்டு போக ஜெபிப்போம். தீமை ஆதிக்கம் ஓடியட்டும். நம்முடைய குடும்பத்தை அடிக்கின்ற, நம்முடைய குடும்பத்தை கட்டி போடுகின்ற எல்லா தீமை ஆதிக்கங்களும் விடுதலை ஜெபிப்போம். எல்லா தீமை விடுதலை ஜெபிப்போம். ஆண்டவன் தூய ரத்தமானது, ஆண்டவன் தூய ரத்தமானது நம்முடைய குடும்பத்தை ஆஸ்வதிக்கட்டும். இயேசுவின் தூய ரத்தத்தால், கல்வாரியின் தூய ரத்தத்தால், கல்வாரியின் அந்த கடைசி ரத்தத்தால் நம்முடைய குடும்பங்கள் நிறைக்கப்பட ஜெபிப்போம். அந்த அபிஷேகமானது, அந்த அபிஷேகமானது நம்முடைய குடும்பத்தின் எல்லா மூலை முடுக்குகளிலும், எல்லா இடங்களும் கிடைச்சென்று எல்லா தீமை ஆதிக்கங்களையும் ஒழிக்கவன ஜெபித்து ஒப்பு கொடுப்போம். இயேசுவின் அபிஷேகம், இயேசுவின் ரத்தத்தால் நம்முடைய குடும்பம் நிறைக்கட்டும். இயேசுவின் அபிஷேகத்தால் எல்லா தீமை ஒழிக்க ஜெபிப்போம். உற்சாகத்தோடு ஜெபிப்போம். இயேசுவின் அபிஷேகம் இறங்கட்டும். இயேசுவின் அபிஷேகம் குடும்பத்தை பாதுகாக்கட்டும். அனைவரும் முழங்கால் படியிடுவோம். ஈர இரக்கத்தின் ஆண்டவரை உற்று நோக்குவோம். அவருடைய மணித்துளிகளில் நம்மையே சரணடைவோம். நம்முடைய வாழ்க்கையை விட்டு கொடுப்போம், நம்முடைய குடும்பத்தை விட்டு கொடுப்போம், தீராத பிரச்சனைகளை விட்டு கொடுப்போம், தீராத சந்தேகங்களை விட்டு கொடுப்போம்.
குடும்ப அமைதியை விட்டு கொடுப்போம், குடும்ப ஒற்றுமையை விட்டு கொடுப்போம், குடும்ப சூழ்நிலைகளை விட்டு கொடுப்போம், குடும்பத்தின் எல்லா நெருக்கடியை விட்டு கொடுத்து கொண்டு நாம் நம்மையை சமர்ப்பித்து ஜெபிப்போம். குணமாக்கும் ஜெபம். அனைவரும் இயேசுவே, இயேசுவே, நீர் என்னை சுகமாக்க, நீர் என்னை சுகமாக்க காயப்பட்டீர், காயப்பட்டீர். உம் காயங்களால் காயங்களால் என்னை சுகமாக்கும். என்னை சுகமாக்கும். நீர் சிந்திய இரத்தத்தால் என் பாவங்களையும் என் முன்னோர்களின் பாவங்களையும் மன்னியும். உம் உயிர்ப்பின் வல்லமையால் தூய ஆவியை என்னில் பொழிந்தருளும். சமர்ப்பண ஜெபம். ஆண்டவரே, என்னையும் என் குடும்பத்தாரையும் மிகவும் நெருக்கமானவர்களையும் நற்கருணை நாதர் இயேசு கிறிஸ்துவின் திரு இருதயத்திற்கும் அன்னை மரியாவின் அமலோற்பவ இருதயத்திற்கும் ஒப்பு கொடுக்கிறேன். எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி புதுப்பித்து சுகமாக்கி எங்களுக்கு அற்புதங்களை தாரும். ஆமென். தொடக்க ஜெபம். இயேசுவே, உம் மரணத்தினால் வாழ்வின் ஊற்றுக்கள் ஆத்மாக்களுக்காக பொங்கி எழுந்தது. அனைத்துலகத்திற்காக இரக்கத்தின் பெருங்கடல் திறக்கப்பட்டது. வாழ்வின் ஊற்று அளவில்லா உம் இரக்கத்தினால் அனைத்து உலகத்தையும் சூழ்ந்து உம்மையே எங்கள் மேல் பொழிந்தீர். இயேசுவின் இதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக எங்களுக்காக பொங்கி எழுந்த இரத்தமே தண்ணீரே, நான் உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். போந்திய பிலாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோருடன் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். தூய கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வே நம்புகின்றேன். ஆமென். இந்த முதல் பத்திமை ஜெபிக்கின்ற பொழுது இந்த தியான மையத்தை வழிநடத்துகின்ற இந்த 3 குருக்களையும் சமர்ப்பித்து மன்றாடுவோம். 3 குருக்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை ஜெபிப்போம். நல்ல ஆரோக்கியம், நல்ல ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டுமாய் இந்த 10 மணியை ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். நித்திய பிதாவே, நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றேன்.
இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். 2 மணி ஜெபிக்கின்ற பொழுது இந்த இல்லம் தொடங்கிய நாள் முதல் இந்த நாள் வரை இந்த இல்லத்திற்காக உழைக்கின்ற எல்லா உழைப்பாளிகளையும் தன்னார்வ தொண்டர்கள் நன்கொடையாளர்கள் அனைவரையும் சமர்ப்பித்து மன்றாடுவோம். இந்த இல்லத்தின் வளர்ச்சியில் பங்கெடுக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒவ்வொரு நபரையும் சமர்ப்பிப்போம். அந்த குடும்பத்தினுடைய எல்லா தேவைகளையும் எல்லா நெருக்கடிகளையும் பொருளாதாரத்தையும் ஆண்டவதமே கொடுத்து அந்த குடும்பத்தை உயர்த்த வேண்டுமா இந்த 10 மணியை சமர்ப்பித்து மன்றாடுவோம். நித்திய பிதாவே உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு கொடுக்கின்றோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். 3 மணியில் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமையன்று இந்த இல்லத்தில் வந்து முழங்கால் படிட்டு ஜெபிக்கின்ற எல்லா நபர்களையும் குடும்பங்களையும் சமர்ப்பித்து மன்றாடுவோம். அந்த குடும்பங்களின் தேவைகளையும் கண்ணீரையும் ஆண்டவர் தாமே சந்திக்க வேண்டும் என்று இந்த 10 மணியை ஒப்பு கொடுப்போம். நித்திய பிதாவே உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு கொடுக்கின்றேன். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில
அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு ஆபா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு ஆபா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இந்த 4ஆம் 10 மணி ஜெபிக்கின்ற பொழுது நம்மிடம் ஜெப உதவி கேட்டிருக்கின்ற பல்வேறுபட்ட கருத்துக்களுக்காக தேவைகளுக்காக ஜெப உதவி கேட்டிருக்கின்ற எல்லா நபர்களை நினைவு கூறுவோம். எல்லா குடும்ப நினைவு கூறுவோம். எல்லா பிரச்சனைகள் நினைவு கூறுவோம். ஆண்டவர் தாமே அவர்களுக்காக போராடி அந்த குடும்பத்தின் தேவைகளை வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் இந்த 10 மணி ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றேன். பாடலாக பாடுவோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். 5ஆம் 10 மணியை சமர்ப்பிக்கின்ற பொழுது யாரும் நினையாத ஆத்மாக்களுக்காக ஜெபித்து ஒப்பு கொடுப்போம். நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றேன். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு
இரக்கமாயிரும். அனைவரும் கரங்களை உயர்த்தி பிடிப்போம். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இறுதி ஜெபம். நித்திய நித்திய பிதாவே, முடிவில்லா இரக்கமும் குறைவில்லா மனதிற்கமுடைய பெட்டகமே, எம்மை கருணை கண் நோக்கி உம் இரக்கத்தை எம் மீது மிகுதியாக்கும். துன்ப நேரங்களில் நாங்கள் துவண்டு விடாமல் மிகுந்த மன உறுதியோடு உம்முடைய சித்தத்திற்கு எம்மையே அர்ப்பணிக்க அருள் புரியும். அதுவே அன்பும் இரக்கமும் ஆகும். ஆமென். Praise the Lord. Hallelujah. 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 அனைவரும் எழுந்து நிற்போம். நற்செய்தி பணிக்காக நாம் கொடுக்க போகின்ற காணிக்கையை சமர்ப்பிப்போம். தாராள மனதோடு ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டுமாய் நம்மையே சமர்ப்பிப்போம். இணைச்சிட்டகம் 28:7 இறைவாசன் அடிப்படை ஜெபிப்போம். ஆண்டவரே, உமக்காக கொடுக்க போகின்ற இந்த காணிக்கையை சமர்ப்பிக்கின்றோம். எங்கள் உழைப்பின் மிகுதி அல்ல, எங்கள் உழைப்பை முழுவதுமே உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம்முடைய பணிக்காக நாங்கள் கொடுக்க போகின்ற இந்த சிறிய காணிக்கை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கின்ற ஆண்டவரே, இந்நாளின் பயனை ஒப்புக் கொடுப்போம். இந்நாள் முழுவதும் ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக நன்றி கூறுவோம். நாம் யாருக்கெல்லாம் ஜெபிக்கின்றோம் என்று வாக்குறுதி கொடுத்து வெற்றி இங்கு வந்தோமோ அத்தனை குடும்பங்களையும் நபர்களையும் தேவைகளையும் கருத்துக்களையும் சமர்ப்பிப்போம். இறுதி ஆசீர்வாதத்துக்கு முன்பாக நம்மையே அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, எளியவன் உமக்கு முன்னால், ஒன்றும் அறியாதவன் உமக்கு முன்னால், உம்மால் அன்றி என்னால் ஒன்றுமல்ல என்பதை சமர்ப்பிப்போம். ஆண்டவரிடத்தில் முழுவதுமாக அர்ப்பணித்தவர்களாக நாம் இறுதி ஆசீர்வாதத்தை நாம் தயாராவோம். நம்மையே தயாரிப்போம். அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். நீதின் பெருமை மாட்சிமையோடு வலிமை
இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றேன். உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும்